Hello friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு இட்லியை தான் செஞ்சு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோல போலாம். இதுக்கு ஒரு பவுல்ல நான் வந்து பாசி பருப்பு ஒரு கப் போட்டுக்கிறேன். அதாவது இங்க எல்லாரும் பச்சை பருப்புன்னு சொல்வாங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன பவுல்ல அரை கப் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இதையும் வந்து நம்ம 2 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் பாசி பருப்பு போட்டு நல்லா blend பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா அரைச்சுக்கோங்க. பாருங்க நல்லா மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதே மிக்ஸி கப்ல நம்ம ஊற வச்சிருக்க உளுத்தம் பருப்பையும் போட்டுக்கலாம். இதே நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி blend பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா ஒண்ணா mix பண்ணிக்க போறோம். சோ ஆல்ரெடி நான் ஒரு பவுல்ல வந்து பச்சை பருப்பு மாவு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதோட இத நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதல தேவையான உப்பையும் சேர்த்து இன்னும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலா இட்லி ஊத்துற மாதிரி இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இதுல நம்ம mix பண்ணி வச்சிருக்க மாவை ஒரு கரண்டி ஊத்திக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி இட்லி வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க இட்லி நல்லா வெந்திருக்கு. சூப்பரான நல்ல வித்தியாசமான ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ரெகுலரா வந்து வீட்ல வந்து வெறும் இட்லி தான் சாப்பிட்டுருப்போம் ஏதாவது சட்னி வச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பாசி பருப்பு இட்லி. இதோட நீங்க சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்கள் மாவு அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆகும் இந்த பாசிப்பருப்பு அரைக்கிறதுக்கு. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் வந்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.